Hi students, I am Delhi Babu, Samachar Maths class 12th. Exercise 2.8, question number 5. Solve the equation z cube plus 27 equal to 0. First, என்ன பண்ணுங்க z cube plus 27 converting into RHS side. அதை மாற்றணும் அப்படின்னா minus 27. Right. அதுக்கு அடுத்தது இந்த 27 ரெண்டு பார்ட்டை நம்ம ஸ்பிரிட் பண்ணலாம். ஸோ இப்படி பாருங்கள், 27 into minus 1 ரெண்டாக பிரிக்கலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு LHS சைடில் என்ன இருக்குது, Z கியூப் இருக்குது. கியூபை ரிமூவ் பண்ணால் RHS சைடில் கியூப் ரூட் போகணும். அப்போது Z ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27 into minus 1. இப்போ இந்த கியூப் ரூட்டுன்றதை 27க்கு தனியாகவும் minus 1க்கு தனியாகவும் பிரிக்கலாம். ஸோ இப்போ அது என்ன செய்யலாம், 27 whole power 1/3 into minus 1 power 1/3. அதுக்கு அடுத்தது 27 அப்படின்னால நமக்கு தெரியும் அது கியூப் into 1/3. அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய minus 1 power 1/3 அது அப்படியே இருக்கும். 3 கேன்சல். அப்போ பேலன்ஸ் நமக்கு 3 ஓப்பன் ப்ராக்கெட் minus 1 power 1/3 இருக்குது. ஸோ இப்போ இந்த minus 1 power 1/3 இந்த minus 1 இருக்கு இல்லையா, இதை நம்ம போலார் ஃபார்மில் எழுதலாம். போலார் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 3 ஓப்பன் ப்ராக்கெட் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 1/3. அதுக்கு அடுத்தது இங்கே பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நம்ம ப்ராக்கெட்டுக்கு இன்சைடில் கொண்டு வரலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பை இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த பை அதுக்கடுத்து சைன் பை இதுவும் கூட 2k பைன்ற வேல்யூ ஆட் பண்ணுங்க. அப்போ இங்கே அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆடிங் 2k பை. அப்போ அந்த 2k பை இங்கே மட்டும் ஆட் பண்ணுறோம். 3 ஓப்பன் ப்ராக்கெட் காஸ் 2k பை ப்ளஸ் இந்த ஆட் பண்ணிட்டீங்களா, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, பை இருக்குது. அப்போ இது ஒரு பார்ட், இந்த பக்கம் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் 2k பை க்ளோஸ் ப்ராக்கெட் பவரில் 1/3. அதுக்கு அடுத்தது பவரில் இருக்கக்கூடிய 1/3 ப்ராக்கெட்டுக்கு உள்ளே கொண்டு வாங்க. ஸோ ஈக்குவல் டு 3 ஓப்பன் ப்ராக்கெட் காஸ் 2k பை ப்ளஸ் பை இன்ட்டு 1/3. ஸோ இந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும். அதே மாதிரி ப்ளஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுக்கும் ஐ சைன் ஓப்பன் ப்ராக்கெட் 2k பை ப்ளஸ் பை க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைட் பை 1/3 க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கு அடுத்து இது இசட்டோடைய வேல்யூ. ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பேஸோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்கள், 3 இருக்குது. அப்போ 3 விட கம்மியான நம்பர் தான் நம்ம கேவுக்கு அஷ்யூம் பண்ணணும். அப்போ கே ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், தென் 2 கொடுக்கலாம். அப்போ இந்த 3 எலமெண்ட்டை தான் நம்ம கேவுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு புட் கே ஈக்குவல் டு 0. தட் இம்ப்ளைஸ் z ஈக்குவல் டு 3 ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே கேட்குற இடத்துல 0 கொடுங்க. அப்போ இந்த பார்ட் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், 0 வந்துடும். பேலன்ஸ் நம்ம கையில் என்ன இருக்குது, காஸ் இந்த பை மட்டும்தான் இருக்குது. அப்போது காஸ் பை இன்ட்டு 1/3னா காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன். அதே தான் இங்கேயும் கேட்குற இடத்துல 0 கொடுக்குறோம். அப்போ இந்த பார்ட் 0 ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, பை இருக்குது, π3 இருக்குது. அப்போது சைன் π/3 க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கு அடுத்தது k ஈக்குவல் டு 1. k ஈக்குவல் டு 1 தட் இம்ப்ளைஸ் z ஈக்குவல் டு 3 ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ கேட்குற இடத்துல 1 போடுங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், 2π வரும். காஸ் 2π ப்ளஸ் பை இன்ட்டு π/3 ப்ளஸ் ஐ சைன் ஓப்பன் ப்ராக்கெட் 2π ப்ளஸ் பை பை 3 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். காஸ்
3 pi by 3 plus I sin 3 pi by 3. இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண முடியும், ஏன்னா 3 கட் ஆகிடும், அதுக்காக தான். ஸோ அப்போ 3 ஓப்பன் ப்ராக்கெட் cos pi plus I sin pi equal to 3 cos பைனா -1, அதனோட வேல்யூ தெரியும். ஸோ அதனால் இங்கே நம்ம -1 போட்டுடலாம். ப்ளஸ் sin பையோட வேல்யூ 0, அப்போ இங்கே 0. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா -3. ஸோ நமக்கு கொஞ்சம் எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும், cos pi equal to -1, sin pi equal to 0. இப்போ இது ஞாபகத்தில் இருந்தாலே ஈஸியாக நம்ம போட முடியும். இப்போ நமக்கு k equal to 1 போட்டிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், k equal to 2 போடணும். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ கேங்கிறதுல நம்ம 0 போடலாம். z equal to 3 ஓப்பன் ப்ராக்கெட் cos. ஸோ கேங்கிறதுல 2 போடுறோம். 2 2s are 4, 4 pi. ஸோ அப்போ 4 pi plus pi by 3 plus I sin கேட்குறதுல 2 போடுங்க. அப்போ இதுவும் அதே தான் வரும். 4 pi plus pi by 3 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 3 cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சம்மோடைய ஆன்சர். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 2.8 இருக்கக்கூடியது. Thank you students.